வியூவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கேபிக்கு செய்த துரோகத்தினால நம்ம சரத்சந்திரா ஒரே குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு வேளை கேபி வீட்டுக்கு வந்துட்டா எப்படி கேபி முகத்தில் முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனோட நம்ம சரத்சந்திரா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீராவோட முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், கேபி எல்லாம் உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்சந்திரா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு கட்டத்தில் அவருக்கு ரொம்பவே மனசு பாதிப்பு ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு விஷத்தை குடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம சூர்யா நம்ம கேபியை தாக்குறதுனால இந்த பக்கம் செரி காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலுமே நம்ம செரியால் முடியாதனால நம்ம பூமிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்படியாவது அப்பாவை காப்பாற்று பூமி, நீ அண்ணா கிட்ட சொல்லி அண்ணாவை எப்படியாவது வர சொல்லுன்றாங்க. ஆனால் பூமி எவ்வளவோ சொல்லியும் நம்ம ககன் கேட்கல. ஆனாலும் நம்ம செரி பேசினதுக்கப்புறம் எப்படியாவது செரிக்காக காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம சூர்யாவும் கேபியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்த ககனு, உனக்கு இதுதான் மரியாதை, நீ அபூர்வா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அவர் தப்பு செஞ்சுருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மக்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும், ஆனால் நீ என்ன பண்ணுற, மற்றவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீ பண்ணிக்கிட்டு இருக்க காரியெல்லாம் நல்லதாக இருக்கா, இது நீ அபூர்வாவுக்கு துணை போகிறன்னு தான் தெரியுது இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார், எனக்கு தெரியும், நீ இந்த அபூர்வா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அவரை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நம்ம சூர்யாவும் நம்ம ககனும் போட்டு அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அடிதடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. இதை பார்த்த பூமி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க போதும், நீங்கள் அடித்தது, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தவறாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போவீங்க, அதனால் வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பூமியை தடுத்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம செரிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்படியாவது மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, சரி உனக்காக தான் உங்கள் அப்பாவை நான் காப்பாற்றினேன், ஆனால் என்னை விட்டு போனவர், பாதியிலே விட்டு போனவர் மேலாம் எனக்கு எந்த ஒரு பாசமும் கிடையாது, நான் உனக்காக மட்டும்தான் நான் இவரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே அழுத்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கேபிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. செரிக்கிட்ட சொல்கிறாங்க, அவன் எப்படி சொல்லிட்டு போகிறான் பார்த்தியா அப்படின்னும் போது, நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, நீ இப்போ எதுக்காக அண்ணா உன்னை காப்பாற்றி விட்டுருக்காங்க, நீ எதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம செரியும் நம்ம கேபியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஆனால் கேபி என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் நல்ல மனசு தானே, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா சூர்யாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செரி சொல்கிறாங்க, உன்னை அடித்து போட்டவன் அவனை போய் நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூர்யாவை விட்டுட்டு நம்ம கேபியும் செரியும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பூமியும் ககனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சாரதா பூமியை பார்த்த உடனே, என்ன பூமி எதுக்காக ககனுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது, உங்கள் பையன் இன்னைக்கு சூப்பராக ஹீரோ மாதிரி சண்டை போட்டு அவங்க அப்பாவை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ககன், நான் அவரை காப்பாற்றணுன்றதுக்காகலாம் நான் காப்பாற்றலை, அவர் மேலே இருக்கிற பாசத்துலலாம் நான் அவரை காப்பாற்றலை, ஏதோ மனிதாபிமானத்தில் தான் அவரை காப்பாற்றினேன், அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்ட நம்ம சாரதா ரொம்பவே கண் கலங்கி நின்றுட்டு அந்த இடத்துல நம்ம ககனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த பக்கம், நீ சொல்லி கொடுத்துருக்கலாமா, எந்த இடத்துல யாருக்கு ஆபத்து வந்தாலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவரை காப்பாற்றினேன், மற்றபடி அவர் மேலெல்லாம் எனக்கு எந்த ஒரு பாசமும் கிடையாது, உனக்காக மட்டும்தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதாவும் நம்ம ககனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ககன் நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி கிட்ட சொல்கிறாங்க, ககனுக்கு மருந்து போட்டு விடுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் பூமியும் மேலே போயிட்டு நம்ம ககனுக்கு மருந்து போட போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே நம்ம பூமியும் சாரதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பையன் என்னை மருந்து போட விட மாட்டாங்க. உடனே சாரதா வந்துடுறாங்க. சாரதா எதுக்காக ககன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பூமி உனக்கு மருந்து போட தானே வந்திருக்கா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மேலே உனக்கு உண்மையாக பாசம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லும் போது உடனே சென்டிமெண்டாலாக அந்த இடத்துல தாக்குறாங்க. உடனே ககனுமே சரி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ககனுக்கு நம்ம பூமி கட்டெல்லாம் கட்டி விடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கும் போதுமே அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருமே அந்த கண்ணால் பேசிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு
என்னதான் வந்து பாசம் இருந்தாலும் அது வெளிக்காட்டிக்காமல் கோவத்தால் தான் அவங்க 2 பேருமே வெளிக்காட்டிக்கிறாங்களே கண்டி, மற்றபடி வந்து அவங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. நல்ல ஒரு சந்தோஷமான இது லைஃப்பில் தான் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ககனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. போதும் இதுக்கு மேலே ஓரளவு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ககன் மறுபடியும் சொல்கிற. இந்த பக்கம் சாரதாவும் மறுபடியும் வந்துடுறாங்க பிளாக்மெயில் பண்ண. உடனே ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, ஏதாவது ஒன்று சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்க, சரி ஊட்டி விடட்டோன்னு சொல்லிட்டு ககனுக்கு ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விடும் போதே பூமி சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நீங்கள் எவ்வளோ என் மேலே பாசம் வச்சுருந்தீங்க, எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணீங்க, இப்போ ஏன் என் மேலே அந்த அளவுக்கு வெறுப்பை மட்டும் கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கேட்க, இந்த பக்கம் ககன் வந்து நம்ம பூமி மேலே வச்சுருந்த அந்த பழைய லவ்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். நம்ம ககன் பூமி லவ்னாலே ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களோட லவ் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியும் வந்து பழைய லவ்வை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே ககன் வந்து எந்திரிச்சிட்றாங்க. உடனே வந்து போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சரச்சந்திராவை தான் காட்டுறாங்க. சரச்சந்திரா பார்த்தீங்கன்னா நம்ம கேபிக்கு செய்த எல்லா துரோகத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியவே இல்லை. கடைசியில் வந்து அது கேபி எல்லாத்தையும் வந்து நம்ம மீரா கிட்ட சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அது கனவாக போயிடுது. கடைசியில் இந்த பக்கம் அந்த குற்ற உணர்ச்சிலேயே நம்ம சரச்சந்திரா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கேபி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லா விஷயத்தையும் வந்து மீரா கேட்குறாங்க. என்னையும் என் பிள்ளைங்களையும் விட்டுட்டு எதுக்காக நீங்கள் தற்கொலை பண்ணிக்க போனீங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டுக்கதையை வந்து நம்ம கேபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, நான்லாம் தற்கொலை பண்ணிக்க போல, இந்த மாதிரி என்கிட்ட இருந்து ஒரு ஆள் வந்து பிட்பாக்கி அடிக்கிறதுக்காக வந்தான், அது நான் தவறுதலாக கீழே விழுந்துட்டேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கல்ல, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னும் போது தான் அப்போ தான் எனக்கு வந்து இந்த சூர்யா வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தான்ல, அதனால் நான் வந்து அவன் கையில் மாட்டினேன்னா கண்டிப்பாக என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தலைமறைவாக இருந்தேன் அப்படின்றாங்க. அப்போ தலைமறைவாக இருந்த நீ வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அபூர்வம் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இந்த சாரதா உன்னை வந்து கைக்குள்ளே வச்சுருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச, அப்போ மீராவும் வந்து நம்ம சாரதா மேலே தப்பாக நினைக்கிறாங்க. அப்போ நம்ம கேபி சொல்கிறாங்க, மீரா வந்து வந்து நீ யோசிக்காத, தப்பாலாம் வந்து சாரதாவை நீ நினைக்காத மீரா, அவள் ரொம்பவே நல்லவ தான், எனக்காக தான் இவ்வளோ தூரம் பாடுபட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டவளே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியையும் சாரதாவை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த சாரதாவை இனி வந்து மீரா கிட்ட கேபி கிட்ட நெருங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம அபூர்வா அவங்க பழையபடி திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. மீராவுக்கும் சாரதாவுக்கும் பகை உண்டு பண்ணுறதுக்காக நம்ம அபூர்வா திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கேபி எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செரிக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அம்மா நீ ஒன்று கவனிச்சியா, மாமா அப்பா வந்ததுலேருந்து வர வேலை பார்த்தியா, ஒரு வேளை அபூர்வாவுக்கும் மாமாவுக்கும் அப்பாவோட விஷயத்தில் சம்மந்தம் இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே மீரா சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் இருக்காது சரி, நீ வந்து தப்பாலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரச்சந்திராவை தான் காட்டுறாங்க. சரச்சந்திரா கெஸ்ட் ஹவுஸுக்கு வராங்க. யார் ஃபோன் பண்ணாலும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, யாரும் வந்து என்னை வந்து இது பண்ணாத, நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம சரச்சந்திரா அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ள போயிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க மனசாட்சி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுது. இந்த மாதிரி நீ என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை நீ பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அது குற்ற உணர்ச்சியாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம சரச்சந்திரா ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இனி நம்ம இங்கே இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு விஷ பாட்டிலை வச்சுக்கிட்டு நம்ம மீராவுக்கு ரெக்கார்டிங் வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் தான் வந்து கேபியை சுட்டேன், என்னால் உன் முகத்தை பார்க்க முடியாது, எனக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரச்சந்திரா விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இந்த பக்கம் நம்ம அபூர்வா எல்லாரையும் காட்டுறாங்க. அபூர்வா ஒரு பக்கம் வந்து எப்படியாவது இந்த கேபியை சாரதா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சரச்சந்திரா மயங்கி விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் சரச்சந்திராவோட நிலைமை என்னன்றதை நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.